இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இல்லை ஒரு இடத்துல இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இருந்தீங்கன்னா உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நட்புகளை ஏற்படுத்தி அவங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை இலவசமாகவோ இல்லை நட்பாகவோ இல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள உங்களுடைய பிராண்டோட அசோசியேட் பண்ண வைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு லோக்கலில் ஒரு ரெப்புடேஷனையும் ஒரு விசிபிலிட்டியும் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நான் கிரியேட்டர்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. கொலாபரேஷன்ஸில் பிரமாதமாக பண்ணுவீங்க. நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸோ அல்லது மற்ற விஷயங்கள் பண்ணுறவங்கள பிரிக் அண்ட் மார்ட்டர் மாடலில் இருக்கிற பிஸ்னஸஸ்க்கு நான் சொல்கிறேன். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கை உங்களுக்கு கொடுக்கும். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா, ஒரு பெஸ்ட்டு பர்சன் உங்கள் பிராண்டை பற்றி பேசினாங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ உங்கள் சுற்று வட்டாரங்களில் நான் செல்வாக்கு மிகுந்தவர்கள் அப்படின்னு உடனே பெரிய அரசு அதிகாரிகள், சினிமா நட்சத்திரங்கள்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களுடைய தலைமை ஆசிரியர்களாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், லாயர்ஸாக இருக்கலாம், யாரெல்லாம் மக்கள் நிறைய மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஆட்களாக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே செல்வாக்கு மிகுந்தவர்கள் தான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற அந்த மாதிரியான பீப்புளை உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விதத்தில் அசோசியேட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டேக்அவே.